வணக்கம் மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். மீண்டும் ஒரு காணொலியில சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த காணொலி எது சம்பந்தமான காணொலின்னு சொன்னா, என்னுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் தொடர்பு கொண்டு என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ஆள் யாழ்ப்பாணத்திலிருந்தும் ஒரு ஆள் லண்டன்ல இருந்தும் இலங்கையினுடைய பங்குச்சந்தை தொடர்பான காணொலியை பார்த்துட்டு என்ன தொடர்பு கொண்டு கேட்டிருந்தாரு. இலங்கையில பங்குச்சந்தை இப்ப சூப்பரா ஒரு வருஷமா நல்லா செய்யுதுன்னு சொல்லியும், உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு பார்த்து சொல்லிடுமான்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதே போல லண்டன்ல இந்த என்னுடைய ஃப்ரெண்டும் இந்த மாதிரி ஸ்ரீலங்கா மார்க்கெட்ல நாங்க இன்வெஸ்ட் பண்ணுவோமா, அனலைஸ் பண்ணி பார்ப்போமா, சொல்லிடுமான்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இலங்கையினுடைய பங்குச்சந்தை தொடர்பில் நான் ஆராயம் சொல்லி போட்டு அதுக்கான ரிசர்ச் நான் செய்திருந்தேன். இந்த காணொலியில இருக்கின்ற உள்ளடக்கத்தை நான் முதல்ல சொல்றேன். முதல்ல இந்த பங்கு சந்தை தொடர்பில் என்னுடைய புரிதல், என்னுடைய அனுபவம், பங்கு சந்தையில எப்படி வாரது, எப்படி பங்குச்சந்தையை செய்கிறது, யார் யார் விடலாம், யார் யார் விடக்கூடாது, என்ன ரிஸ்க் இருக்குது, என்ன அதுல லாபம் இருக்குது, அதுக்கப்புறமா இலங்கையினுடைய பங்குச்சந்தையினுடைய ஹெல்த், அதாவது இலங்கையினுடைய பங்குச்சந்தையினுடைய ஆரோக்கியம் என்ன மாதிரி இருக்குது, இலங்கையினுடைய பங்குச்சந்தையில முதலீட்டு செய்வதற்கான வாய்ப்புகள் இப்ப இருக்குதா, அல்லது அந்த பங்குச்சந்தை ஹெல்த்தியா இருக்குதா என்றதையும், மற்றது இலங்கையில இருக்கின்ற இப்ப பொருளாதார காரணிகள், மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் என்ன மாதிரி பங்குச்சந்தைக்கு சப்போர்ட் பண்ணுது, உந்துகோலாக இருக்குது, எதிர்காலத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்தா பங்கு சந்தையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும், அதே நேரத்தில் குளோபல் மார்க்கெட்ல சர்வதேச சந்தைகள்ல என்ன மாதிரி இருக்குது, மற்றது இந்திய மார்க்கெட்ல என்ன மாதிரி இருக்கு, அதோடு ஒப்பிட்டு பங்குச்சந்தை, இலங்கையினுடைய பங்குச்சந்தை, கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய ஹெல்த்தை நான் அனலைஸ் பண்ணியிருக்கிறேன். அதையுமே பின்னுக்கு சொல்றேன். முதல்ல ஒரு டிஸ்கிளைமரை சொல்லிக்கொள்றேன். இந்த காணொலியில நான் சொல்லுகின்ற விடயம் நிச்சயமாக ஒரு பைனான்சியல் அட்வைஸ் ஆகவோ அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ பங்குச்சந்தை தொடர்பான ஒரு அட்வைஸ் ஆகவோ இருக்க மாட்டாது என்றதை சொல்லிக்கொள்றேன். அதாவது நீங்க அப்படி எடுத்துக்கொள்ள கூடாதுன்றதை சொல்லிக்கொள்றேன். இது முழுக்க முழுக்க என்னுடைய ஓன் ஒப்பீனியன், என்னுடைய சொந்த கருத்தாக இருக்கும் என்றதை சொல்லிக்கொள்றேன். சோ இப்ப காணொலிக்குள்ள போவோம். காணொலிய போடணும்னு நான் நினைச்சதுக்கு ஒரு காரணம் ஒன்று, நானும் ஒரு யூடியூபர். பங்குச்சந்தை தொடர்பான காணொலிகளை நான் பெரும்பாலும் பதிவேற்றி விடுறேன். பங்குச்சந்தையில எனக்கு கடந்த 5 வருடத்துல நிறைய அனுபவங்கள் இருக்கு. கற்றுக்கொண்டது தான் நான் காணொலிகளா போட்டு வரேன். அப்ப இந்த விடயத்தை இந்த காணொலியை சொல்றது மிகவும் பொருத்தமா இருக்கும் அடிப்படையில் தான் இந்த காணொலியை செய்கிறேன். இப்ப ஒரு விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். என்னன்னு சொன்னா, இப்ப பணக்காரராகிக்கொண்டே இருக்கிறாங்க, ஏழைகள் ஆகிக்கொண்டே இருக்கணும். சரி, எப்படி பணக்காரராக ஆகிக்கொண்டே இருக்கிறாங்க பார்த்தோம்னு சொன்னா, முழுக்க முழுக்க இந்த பங்குச்சந்தையை வச்சுதான் என்னால சொல்ல முடியும். இந்த பங்குச்சந்தையை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னு சொன்னா, பங்குச்சந்தை சரிவு என்று சொல்லுவாங்க. பங்குச்சந்தை சரிஞ்சிட்டு, பங்குச்சந்தை கிராஷ், விழுந்துட்டுது, கவுண்டுட்டுது என்று சொல்லுவாங்க. அப்படி கவுண்டாலுமே இந்த பணக்காரங்கள் நட்டமடைகிறது இல்லை. ஏன்னு சொன்னா, அவங்க பங்குச்சந்தை சரிஞ்சுட்டா என்ன செய்வாங்கன்னா, வீட்டை போய் போத்து முடிக்கொண்டு படுத்துருவாங்க. பிறகு எப்ப பங்குச்சந்தை நிமிந்து மேல வருதோ அப்பதான் வருவாங்க. பங்குச்சந்தை எப்ப சரியுமெண்டா, இது காலத்துல நடந்திருக்கு. 1930களில் 70களில் 2000ஆம் ஆண்டு .com கிராஷ், 2012, மற்றது இப்ப பங்குச்சந்தை சரிய போகுது, ஏஐ பபுள் என்று சொல்லி கொண்டே இருக்கிறாங்க, பங்குச்சந்தை சரிஞ்சு விழ போகுதுன்னு சொல்லி. சோ இப்படி அடிக்கடி பங்குச்சந்தை சரிஞ்சு கொண்டுதான் இருக்கும். ஏன்னு சொன்னா, பொருளாதார காரணிகளால .com பபுள், மற்றது கொரோனா வந்துச்சு 2000. சோ அது எல்லாமே அந்த பீரியட் 2000 2012 எல்லாம் நான் பங்குச்சந்தையில் இருந்தேன்னா பாதிக்கப்பட்டேன் நான். சோ அப்படியே பற்றி அனுபவத்தை தான் அதுல சொல்ல போறேன். அப்ப இப்படியான கிராஷ், பங்குச்சந்தை சரியும் போது இந்த பணக்காரங்கள் என்ன செய்வாங்கன்னா, வீட்டை போய் மூடி பெட்ஷீட்டால போட்டு மூடி படுத்துருவாங்க. அவங்க பங்குச்சந்தை திருப்பி மேல வரும்போதுதான் எழும்பி வருவாங்க. அப்ப அவங்க ஒரு விஷயத்தை நட்டம் அடைகிறது இல்லை. ஆனா இந்த ரீட்டைலர்ஸ் சாதாரணமான ஆக்கள், எங்களை போல ஆக்கள், ஒரு கொஞ்சம் காசை வச்சுக்கொண்டு பங்குச்சந்தையில காசை உழைச்சிடலாமா, அந்த காசை உழைச்சு நாங்கள் ஒரு பணக்காரர் ஆயிடலாமா, கோடீஸ்வரர் ஆயிடலாமான்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோட பங்குச்சந்தைக்குள்ள வர்றோமில்லோ, அப்படியான ஆக்கள்லாம் முழுக்க முழுக்க பாதிக்கப்படுவோம். ஏன்னு சொன்னா, முக்கியமா பங்குச்சந்தையில ரெண்டே விடயம். ஒன்று ஃபியர், மற்றது கிரீட், அதாவது பயமும் பேராசையும். இந்த ரெண்டையும் வச்சுதான் முழுக்க முழுக்க கேமே நடக்கும். பங்குச்சந்தை இஸ் ஆல் அபவுட் சைக்காலஜி என்று சொல்லிவிடும். மன உறுதி இருந்தா மட்டும்தான் பங்குச்சந்தையில நிலைக்க முடியும். மன உறுதி என்றா, இப்படி பங்குகள் சரியும் போது, கொரோனா வந்துட்டு பங்கு ஒரு ஏரியா சரிஞ்சிட்டு, இப்ப கூட 2022ஆம் ஆண்டு இலங்கையில அந்த பொருளாதார வீழ்ச்சி நடக்கும் போது பங்குச்சந்தை அதுல பாதாளத்துக்குள்ள போனதுதான். அப்ப அங்க இருந்த பணக்காரெல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க, பொத்து மூடி படுத்திருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு எத்தனையோ மடங்கு லாபம் வந்திருக்கு. ஏன், அந்த பங்குச்சந்தை அப்படியே ஏறி மேல வந்திருக்கு. வேணும்னா அந்த ஸ்கிரீனை
அந்த சார்ட்டை வந்து நான் சைட்ல போட்டு காட்டுறேன் பாருங்க. ஆனா அந்த பங்குச்சந்தையில இருந்த அந்த ரீட்டைல சாதாரண மக்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் பங்குச்சந்தை விழ 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 அவங்களுக்கு நட்டம் கூடிக்கொண்டே போகும். அவங்களால பொறுக்க முடியாது. ஏனென்றா பயம். உள்ள காசும் போயிடுமோ, ஒரு 10 லட்சம் போட்டிருப்பாரு, ஒரு 5 லட்சத்துக்கு நட்டமா போயிருக்கு. சரி இந்த 5 லட்சம் வச்சிருப்போமே 5 லட்சத்தை எடுக்கிறதுக்காக முழுக்க என்ன செய்வார், எல்லாத்தையும் வித்துடுவாரு. நட்டத்துல வித்தோன அவருக்கு நட்டம் வந்துடும். சோ இதுதான் நடக்கிறது பங்குச்சந்தையில. பங்க போட்டு காசு தொலைச்சன்றது இதுதான். இந்த ஃபியர், பயம்ன்றது இருக்கவே கூடாது. பணக்காரருக்கு பயமே இருக்காது. அப்படி என்று சொன்னா யார் பங்கு சந்தைக்குள்ள வரலாம் என்றதை நாங்க முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். நாங்க பங்கு சந்தைக்குள்ள போனா காசு உழைக்கலாம்ன்ட்டு எல்லாருமே பங்கு சந்தைக்குள்ள வர முடியாது. என்னுடைய மை ஸ்டோரின்னு சொல்லி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதுல முழுக்க விஷயங்கள் தெளிவா சொல்லிக்கிறேன். அதுல சொன்ன விடயம் தான் இது. யார் பங்கு சந்தைக்கு வரலாம்னு சொன்னா, காசு இல்லாதவன் பங்கு சந்தைக்கு வரக்கூடாது. என்னடா காசு இல்லாதவன் பங்கு சந்தைக்கு வரக்கூடாதுன்னா, உழைக்கத்தானே பங்கு சந்தைக்கு வாரம், நீ என்ன இப்படி சொல்றான்னு கேட்கலாம். காசு இல்லாதவன் பங்கு சந்தைக்குள்ள ஏன் வரக்கூடாதுண்டா, உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது. இந்த வருமானத்துல அரசாங்க உத்தியோகத்துல உங்களோட குடும்பமே ரன் பண்ணுது. அல்ல நீங்க வேலைக்கு போனா தான் அந்த மாத சம்பளத்தை வச்சு கொண்டுதான் நீங்க குடும்பத்தை ரன் பண்ணலாம் என்கின்ற சூழ்நிலை இருந்தா அந்த காசை கொண்டு வந்து பங்கு சந்தைக்குள்ள போட முடியாது. ஏனென்றா பங்கு சந்தை சரியும் போது உங்களால பொறுமையாக இருக்க முடியாது. உங்களுடைய மன போராட்டம் கடுமையா இருக்கும், ஸ்ட்ரெஸ் கூடும், மென்டல் ஆக்கும். அப்ப அந்த காசை எப்படியாச்சும் எடுத்துருவோம்னு சொல்லி நட்டத்துல எடுக்கத்தான் பாப்பீங்க. பங்கு சந்தைக்குள்ள யார் வர போறாங்கன்னு சொன்னா, எக்ஸஸா இருக்கிற மணி, அதாவது கொஞ்சம் காசு அவங்கள்ட்ட கூட இருக்கும், அந்த காசை போட்டு காசு உழைக்கணும். வீடை வாங்கி இன்வெஸ்ட் ப்ராப்பர்ட்டியில போடுவோமா, பேங்க்ல கொண்டு இன்வெஸ்ட் பண்ணி வட்டி எடுப்போமா, இல்ல நகையா வாங்கி வைப்போமா, அல்ல பங்குச்சந்தையில கொண்டு போடுவோமா, அல்லது திரைசேரி முறைகள்ல போடுவோமா என்று சொல்லி நினைக்கிற அந்த எக்ஸஸா இருக்கிற மேலதிகமா இருக்கிற காசைத்தான் அவங்க பங்குச்சந்தையில போடுவோம். நாங்க அப்படி போட்டாதான் பங்குச்சந்தை சரிஞ்சாலுமே எங்களால் நிம்மதியா இருக்க முடியும். ஏன்னு சொன்னா பங்குச்சந்தை மேல வரத்தான் போகுது. அது 6 மாதம் செல்லலாம், 1 வருஷம் செல்லலாம், அல்லது 5 வருஷம் செல்லலாம். 2000ஆம் ஆண்டு .com பபுள் வந்து உறங்கிற பங்குச்சந்தை, அமெரிக்க பங்குச்சந்தை 2013 தான் மேல வந்துச்சு. அந்த அந்த லெவலுக்கு வந்தது 13 வருஷம் எடுத்தது. அப்ப அதுல இன்வெஸ்ட் பண்ண பணக்காரர் எல்லாமே பொறுமையா தான் இருந்திருப்பாங்க. இல்லையா அவங்க நல்ல பங்குச்சந்தை கீழே போகும்போது மேலதிகமா கூட கூட இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா எங்கள்கிட்ட இருக்கிறதோ என்னமோ ஒரு 5 லட்சம் 10 லட்சம், அதையும் நாங்கள் வீட்டு செலவுக்கு வச்சிருக்கிறது. அப்படியான காசை கொண்டு நாங்க அதுல போட்டுட்டு பங்குச்சந்தையில நட்டப்பட்டுட்டோம், பங்குச்சந்தையில காசை கரியாக்கிட்டோம் என்றுதான் நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம். இதனால பங்குச்சந்தைக்கு யார் வரணும்னு சொன்னா, கூடுதலான காசு இருக்கிறார்கள். பங்குச்சந்தை சரிஞ்சாலும் பரவாயில்ல, நான் பொறுமையா இருந்து காசு எடுப்பேன்னு நினைக்கிறவன் தான் வர வேணும். மாத சம்பளத்துல வீட்டை ரன் பண்ணி கொண்டிருக்கிற, அல்லது அக்காண்ட கல்யாணத்துக்கு வச்சிருக்கிறவன், தங்கச்சின் பிள்ளைன்ற காது குத்துக்கு காசு வச்சிருக்கிறவன் எல்லாம் அந்த காசை கொண்டு போய் பங்குச்சந்தைக்கு போட முடியாது. ஏன்னா பங்குச்சந்தை என்றது இன்றைக்கு ஒரு நாள்ல, ஓவர் நைட்லயோ அல்லது ஒரு நாள்லயோ அல்லது ஒரு மாதத்திலயோ அல்லது ஒரு வருஷத்துலயோ காசு உழைக்கிற விஷயம் இல்லை. அது வந்து நீண்ட நாள் ப்ரோசஸ், லாங் டேர்ம் ப்ரோசஸ். மெல்ல மெல்ல கட்டு 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 போய்த்தான் அங்க நாங்க வின் பண்ண முடியும். ஏன்னாட்ட 1 லட்சம் இருக்குது, நாங்க கொண்டே பங்குச்சந்தையில போட்டா காசை உழைக்கலாம்னு நினைக்கிறதுன்றது, எல்லாரும் பங்குச்சந்தையில காசை உழைக்க முடியாது. ஏன்னு சொன்னா ஒருவர் நட்டப்பட்டா தான் மற்றவர் உழைக்கலாம், ஒருவர் இழக்கின்ற காசு தான் மற்றவருக்கு லாபமா போகும். அதனால பங்குச்சந்தையில எல்லாருமே உழைக்க முடியாது. சரி, இதான் பங்குச்சந்தைக்குள்ள யார் வரணும்னு சொன்னா, எக்ஸஸா காசு, உங்களோட மேலதிகமா காசு இருந்தா அதை பங்குச்சந்தையில நாங்கள் ஈடுபடுத்தலாமே தவிர, எங்களுக்கு நாளாந்த செலவுக்கு வச்சுக்கிற காசை கொண்டு போட்டோம்னா அது லொஸ்டாக மீளவும் அந்த லொஸ்ட்டை பிடிக்கணும். நட்டப்பட்டுனா இன்னும் கொஞ்சம் காசு அடுத்த மாத சம்பளத்தை கொண்டு அல்லது எந்த ஃப்ரெண்ட்ட கடனைப்பட்டு திருப்பி போட்டு அந்த லொஸ்ட்டை எடுத்துருவணும். போன மாதம் 1 லட்சம் போட்டு 50,000 நட்டாம போச்சு, இன்னும் 1 லட்சத்தை போட்டு அந்த 50,000 பிடிப்போம்னு சொல்லி நினைச்சு 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 அதை அடிக்ட் ஆகும். அதனால அந்த சைக்காலஜி, ஆல் அபவுட் சைக்காலஜின்னா உறுதித்தன்மை இருக்க வேணும். அதே போல கிரீன் என்ற விஷயத்தை நான் சொல்றேன். கிரீன் என்ற பேராசை. இப்ப வாங்கியாச்சு, 1 லட்சம் போட்டாச்சு, அது 1,20,000 ஆயிடுச்சு, சரியா? அப்ப 20,000 லாபம் வந்துடுச்சு. இப்ப நான் வந்து அந்த 20,000 எடுக்கிறேன்னு சொன்னா எடுக்க வேணும். அது என்னுடைய அளவு இதான், இவ்வளவு எனக்கு லாபம் போதும் மட்டும் நினைச்சா நான் எடுத்துருவோம். இல்ல இன்னும் ஒரு 1,50,000 ஆகட்டும் மட்டும் நான் வச்சிருந்தேன்டா, அது டக்குன்னு 90,000 வந்துட்டுன்னா என்ன செய்யறது? அப்ப 90,000 வந்தோன்னா பயம் வந்துடும். அப்ப 90,000 க்ளோஸ் பண்ணிடுவோம். 90,000 வித்துட்டு பார்த்தா அது திருப்பி மறுபடியும் நாங்க நினைச்ச மாதிரி 1,50,000 போயிடும். ஒரு உறுதித்தன்மையோட சைக்காலஜிக்கலா நாங்கள் ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான்
இந்த பங்கு சந்தையில நிலைக்க முடியும். மற்றது மெல்ல மெல்ல கற்றுக்கொண்டுதான் இந்த பங்கு சந்தையில போகணும். எடுத்தோடனே அடிச்சாம் பிடிச்சோன்னு பெரிய காசை கொண்டே போட்டு அது முடியாது. ஓவர் நைட்ல பணக்காரனா ஆக முடியாது. மற்றது பங்கு சந்தை என்றா நாங்கள் பொதுவா நினைப்போம், பங்கு சந்தை செய்யறதுன்றது பங்கு சந்தையில போய் பங்கு பரிவர்த்தனை நிலையத்துல போய் ஒரு கணக்கை நாங்கள் துறந்து அதுல ஒரு பங்கை வாங்கி ஒரு பங்கை விற்கிறது, பங்கை வாங்கி பங்கை விற்கிறதான் பங்கு சந்தை என்றுதான் நாங்கள் பொதுவா நினைப்போம். நானுமே ஊர்ல இருக்கும்போது எனக்கு அப்படித்தான் தெரிஞ்சது. ஆனா பங்கு சந்தை என்றது டோட்டலா அதுவே இல்லை. பங்கு சந்தையில ஒரு கணக்கை திறக்கிறது, பங்கை வாங்குறது, பங்கை விற்கிறன்றது இப்ப மாடர்ன் நாகரிகத்துல இப்ப மொபைல் போன், ஸ்மார்ட் போன் இருக்கு, அதுல ஆப் வந்துட்டுது. அந்த ஆப்ல போய் நாங்கள் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுலயே நாங்கள் பங்குகளை விற்கலாம், வாங்கலாம். இப்ப நான் யூகேல பாவிக்கிற ஆப் எல்லாமே வேலை குயிக்கா இருக்கும். நினைச்ச நேரத்துல ஒரு செகண்ட்ல விற்கலாம், செகண்ட்ல வாங்கலாம். ஆனா ஸ்ரீலங்காவில் பில்டப் பண்ணப்பட்ட அந்த புரோக்கர்ஸ்ல பில்டப் பண்ணப்பட்ட அந்த ஆப் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணது எனக்கு ரியலா அனுபவம் இல்லை. அதை நான் உறுதிப்படுத்தலாம். அது சாதாரணமா முடிஞ்சிடும். ஒரு அக்கௌண்ட் திறக்கிறது, வாங்குற விற்கிறன்றது சாதாரணம். அது இல்ல பங்கு சந்தை. பங்கு சந்தை என்றது எந்த கம்பெனியில நாங்கள் பங்கை வாங்கணும், எந்த கம்பெனியை தெரிவு செய்யணும், சரி தெரிவு செஞ்சா எப்ப அந்த பங்கை வாங்கணும், என்ன விலையில இருக்கும் போது வாங்கணும், என்ன விலையில விற்க வேணும், எந்த கம்பெனியின் பங்கை நாங்கள் விற்க வேணும், எந்த கம்பெனியின் பங்கை நாங்க வாங்கணும், அதை எந்த நேரத்துல வாங்கணும், எந்த நேரத்துல விற்கணும் என்றதை நாங்க தெரிஞ்சிருக்கோம். அந்த நாலேஜ் எங்களுக்கு இருக்கும். அந்த நாலேஜ் இல்லாமல் பங்கு சந்தைகளை இறங்கவே கூடாது. அப்ப எல்லாருக்குமே அந்த நாலேஜ் இருக்குமான்னு சொன்னா அதுக்காகத்தான் பங்கு சந்தை தொடர்பான அட்வைசர்ஸ் வச்சிருப்போம். பங்கு சந்தை அட்வைசர்ஸ் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் வச்சிருப்போம். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு ஒரு கோல் தாரம் என்று சொல்லியிருப்பாங்க. அதாவது சிக்னல், போன் பண்ணி சொல்லணும், இன்றைக்கு இந்த ஏபிசி பங்கை வாங்குங்க, 100 ரூபா வந்தோடனே வாங்குங்க, 100 ரூபாய்க்கு வந்தோடனே வாங்குங்க, அப்புறம் 120 ரூபா வந்தோடனே வில்லு கொண்டு போன் அடிச்சு சிக்னல் கொடுப்பாங்க. அவங்க புரோக்கர்ஸ் அல்லது அவங்க ஒரு அந்த சிக்னல் தார ஒரு அட்வைசர்ஸ் வைப்போம். அப்ப எங்களுக்கு நாலேஜ் இல்லாம அவங்க சொல்றபடி நாங்க செய்யலாமா என்று சொன்னா அதுவுமே இல்லை, அதுவுமே முழுமையா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னா ஈவன் புரோக்கர்ஸுக்கோ அல்லது இந்த சிக்னல் தார கோல்ஸ் தாரவங்களுக்கே தெரியாது பங்கு எப்ப ஏறும் எங்க இறங்கும் ஒன்றுமே முழுமையா 100% சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது நாங்க அவங்கள்ட்ட கொண்டே காசை கொடுத்துட்டு, அதாவது எந்த கம்பெனியில வாங்க போறோம், எப்படி வாங்க போறோம், நாங்கள் வாங்குற பங்கு கம்பெனி என்ன வியாபாரம் செய்தே எங்களுக்கு தெரியாது, அவங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன, அவங்க எவ்வளவு உழைக்கிறாங்க, அவங்களுக்கு வருமானம் எவ்வளவு வருது, அங்க எவ்வளவு வேலை செய்கிறாங்க என்றது ஒரு அறுப்புமே நாங்க தெரியாமல் புரோக்கர்ஸ்கிட்டயோ அந்த சிக்னல் தார அட்வைசர்ஸ்கிட்டயோ கொண்டே 5 லட்சம் 10 லட்சத்தை கொடுத்து போட்டு நட்டமானோன்னா அவங்கள நாங்க திட்டுறோம். அதனால நான் முழுக்க நான் என்ன சொல்றேன்னு சொன்னா பங்கு சந்தைக்குள்ள வாரதா இருந்தா சரியான ஒரு நாலேஜ் நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். அது இல்லையாண்டா வெள்ள கற்றுக்கொள்ளணும். அதை விட்டுட்டு அந்த அவங்கள்ட்ட காசை கொடுத்து போட்டு அவங்களை ஏமாத்திட்டாங்க, அவங்க முழுக்க நட்டம் போச்சு, நான் போன் பண்ணி கேட்டேன் இதெல்லாம் பிள்ளையா போச்சு, நீங்க வேற பிள்ளையான கம்பெனியில போட்டுட்டீங்களா டெங்களே சொல்றாங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை. நாங்க எங்களுடைய கஷ்டப்பட்டு உழைச்ச காசை கொண்டு போய் ஒரு இடத்துல போடுறோம்னு சொன்னா அது என்னத்துக்கு போடுறோம், ஏன் போடுறோம் என்ற அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் விஷயமாவது தெரியணும். அதை விட்டுட்டு ஓவர் நைட்ல பணக்காரன் ஆயிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கொண்டு யாருடையாவது காசை கொடுத்து போட்டு நீங்களே இன்வெஸ்ட் பண்ணுங்க, நீங்களே வாங்குங்க, நீங்களே வில்லுங்கன்னு சொல்லி விட்டுட்டு கடைசி அவங்கள போல சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை. அதனால பங்குச்சந்தைக்குள்ள வரவேணுமா இருந்தா ஒரு ஒரு நாலேஜ், ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேசிக்கான அறிவோடையாவது வெள்ள கற்றுக்கொள்ளும். அதை விட இந்த பங்குச்சந்தைய சரியா புரிந்து கொள்ளாமல் பங்குச்சந்தை ஒரு சூதாட்டம், பங்குச்சந்தையில ஏமாற்று வேலை செய்வாங்க, பங்குச்சந்தை ஒரு ஸ்கேம் என்றெல்லாம் சொல்றது எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமும் இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் ஒன்றுல இறங்கி அதை அனுபவப்பட்டு பட்டறிவு என்று சொல்லுவாங்க, அனுபவப்பட்டு ஒரு ஆள் விஷயம் சொல்லணும், இல்லைன்னு சொன்னா அது தொடர்பான படிச்சு நாங்க விஷயத்த சொல்லணும். ஆனா அதுக்குள்ளேயே நாங்க வராமல் வெளியில நின்று கொண்டு அந்த மாதிரி சொல்றது எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இல்லை. ஒரு விஷயத்த நாங்க செய்ய போறோம்னா அதுக்கான சரியான முறையில போய் அதை செய்யணும்ன்றதுதான் என்னுடைய கருத்து. ஸோ அதனால பங்கு சந்தைகளை நாங்க போறதுக்கு முதல்ல அது தொடர்புல சரியான புரிதல் இருக்கணும், அது தொடர்பான அறிவு நாலேஜை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஏழுமான அளவுக்கு சின்ன அமௌண்டோட ஆரம்பிச்சு ஒரு குறிப்பிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும் பெரிய அளவுல நட்டப்படுறதுக்கு முதல்ல. மற்றது சைக்காலஜிக்கலா மன ரீதியாக நாங்கள் ஒரு ஸ்ட்ராங்கா இருக்க வேணும், தைரியமான ஒரு ஆளா இருக்க வேணும், பயம் இருக்கக்கூடாது,
பேராசை இருக்கக்கூடாது. அதை விடுத்து எந்த கம்பெனியில கொண்டே பங்குகளை வாங்குறோம், எந்த கம்பெனியில காசை போடுறோம், ஏன் வாங்குறோம், எதுக்கு வாங்குறோம், எந்த விலையில வாங்குறோம், எந்த விலையில விற்கிறோம், அல்லது கொண்டு புரோக்கருடைய அட்வைசருடைய காசை கொடுத்துட்டு அவங்க நட்டப்பட்டுட்டாங்க, அவங்க ஏமாத்திட்டாங்க நாங்க சொல்றதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை என்றத என்னுடைய கருத்தா நான் சொல்றேன். இப்ப அடுத்ததா இலங்கையினுடைய பங்கு சந்தை கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய ஹெல்த், அதாவது அதனுடைய ஆரோக்கியமான தன்மையை பார்ப்போம். இப்ப எப்படி இருக்கு? 2022 சரியான ஒரு பொருளாதார சிக்கல் வந்தது. அதுல பங்குச்சந்தை கீழே போய் கிராஷ் ஆகியிருந்தது. அதில் பாதாளத்துல போயிருந்தது. இப்ப ரிகவரியாக வந்திருக்குது. ஸோ இப்ப இந்த சூழ்நிலையில இந்த கொழும்பு பங்குச்சந்தையினுடைய ஆரோக்கியத்தன்மை, அதனுடைய நம்பகத்தன்மை, அதனுடைய உறுதித்தன்மையை பற்றி பார்ப்போம். நாங்க ஒரு கம்பெனியில முதலீடு செய்யறதுக்கு, பங்கை வாங்கி முதலீடு செய்யறதுக்கு நாங்கள் அந்த கம்பெனி பற்றி ஒரு அனலைஸை செய்வோம், ஒரு ஆராய்ச்சியை செய்து நல்ல கம்பெனியா என்னன்றதை பார்ப்போம். அதே போல நாங்கள் ஒரு மார்க்கெட்டுக்குள்ள இறங்கும் போது, அமெரிக்கா மார்க்கெட், குளோபல் மார்க்கெட்டா இருக்கலாம், அல்லது லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா இருக்கலாம், அல்லது இந்தியாவினுடைய பங்கு சந்தையா இருக்கலாம், இலங்கையினுடைய பங்குச்சந்தை, ஏதோ ஒரு சந்தைக்குள்ள நாங்க இறங்க போறோம்னு சொன்னா அந்த பங்குச்சந்தை எந்த அளவுல இருக்குது, ஹெல்த்தியா இருக்குது என்றதை நாங்கள் பொதுவா பார்க்கறதுக்கு என்ன விடயத்தை கவனிக்கணும்னு சொன்னா பிஇ ரேஷியோன்னு சொல்லுவாங்க. பிஇ ரேஷியோண்டா பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. அதாவது பிஇ ரேஷியோன்னு சொன்னா இப்ப ஒரு கம்பெனியை எடுப்போம், அந்த கம்பெனி ₹1 ஒரு பங்குக்கு உழைக்குதுன்னு வைப்போம். நாங்க அந்த பங்குடைய விலையை ₹10 கொடுத்து வாங்குறோம்னு சொன்னா, அதாவது 10 மடங்கு கொடுத்து வாங்குறோம். அப்ப அதனுடைய பிஇ ரேஷியோ 10. இதை நான் இலகுவா விளங்கப்படுத்துற மாதிரி சொன்னேன்னு சொன்னா 2 உதாரணம் நினைச்சு வச்சிருக்கிறேன். இப்ப ஒரு கல்யாணம் பேச போறோம். ஒரு 1 லட்சம் சம்பளம் வாங்குகின்ற ஒரு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு மாப்பிள்ளைன்னு வைப்போம். ஒரு பேங்கரோ, ஒரு அக்கௌண்டனோ, டீச்சரோ என்னவோ, ஒரு 1 லட்சம் பெறுமதிய 1 லட்சம் சம்பளம் பெறுகின்ற ஒரு மாப்பிள்ளை இருக்கு. இவருக்கு எவ்வளவு சீதனம் கொடுக்கலாம்? 20 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம். அவருடைய வருமானம் 1 லட்சம் மாசம் சம்பளம். ஆனா அவருக்கு கொடுக்குற சீதனம் பல மடங்கு போய் கொண்டிருக்கும். அப்ப எந்த அளவுல கொடுப்போம்? அல்லது 1 கோடி கொடுப்போமா? இப்ப நாங்க ஒரு 50 லட்சம் கொடுக்குறோம்னு சொன்னா எத்தனை மடங்கு கொடுத்து மாப்பிள்ளைய நாங்க வாங்குறோம்? அப்படி என்று பார்த்தா 50 மடங்கு கொடுத்து நாங்கள் அந்த மாப்பிள்ளைய வாங்க. இதே மாதிரி இன்னொரு உதாரணம் இங்க லண்டன்ல சொல்லலாம். இப்ப லண்டன்ல கடை பிசினஸ் தான் பெரும்பாலும் தமிழர் செய்வினம். ஒரு கடையை வாங்க போயணும்னு சொன்னா அந்த கடைக்கு போயிட்டு ஒரு கீ மணி ஒன்று சொல்லி கேட்பாங்க. அதாவது அந்த கடை ஒரு கிழமைக்கு எவ்வளவு வியாபாரம் செய்யும்டா 10,000 பவுண்ட் செய்யும்னு சொன்னா அந்த கடைக்கு 10,000 10 மடங்கு 1 லட்சம் பவுண்ட் கொடுத்து அந்த கடையை வேண்டுவாங்க. சில ஏரியாவில் 10,000 செய்யற கடையை சில நேரம் 50,000 கொடுத்து வாங்குவாங்க, 5 மடங்கு கொடுத்து வாங்குவாங்க. அப்ப 5 மடங்கு சில இடத்த கொடுப்பாங்க, சில இடத்த 10 மடங்கு கொடுப்பாங்க, சில இடத்த 20 மடங்கு கூட கொடுப்பாங்க. ஸோ இதுதான் அந்த பிஇ ரேஷியோ, எவ்வளவு மடங்கு கொடுத்து வாங்குறோம்ன்றது. இப்போ உங்களுக்கு இலவா அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது அடுக்கி கூட போகுமா இருந்தா, பல மடங்கா போகுமா இருந்தா அதை நாங்க சொல்லுவோம் ஓவர் வேல்யூ, இது டூ மச். இந்த மாப்பிள்ளைக்கு 1 கோடி கூட, 2 கோடி கூட, இது டூ மச் என்று சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த கம்பெனிக்கு இவ்வளவு காசு கொடுக்க இல்லாது, இது டூ மச் என்று சொல்லுவோம். அது ஓவர் வேல்யூ. அதே போல 1 லட்சம் பெறுகின்ற அதே மாப்பிள்ளைக்கு 20 லட்சம் சீதனம் கொடுத்தா இது நான் குறைவா கிடக்கு, 20 லட்சம் இந்த காலத்துல காணும், இது அண்டர் வேல்யூன்னு சொல்லுவோம். இதை வச்சு கொண்டுதான் நாங்கள் இந்த ஒரு கம்பெனியையும் டிசைட் பண்ணுவோம், அதே போல மார்க்கெட்டையும் டிசைட் பண்ணலாம். அப்ப கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஓவர் வேல்யூவா இருக்கா அல்ல அண்டர் வேல்யூவா இருக்கு? அமெரிக்கா மார்க்கெட் ஓவர் வேல்யூவா இருக்கா அண்டர் வேல்யூவா இருக்கா? இந்திய மார்க்கெட் ஓவர் வேல்யூவா இருக்கா அண்டர் வேல்யூவா இருக்கான்றதை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா இப்ப கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய ஆரோக்கியம் எங்களுக்கு விளங்கும். கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய வெப்சைட்ல இன்றைய அப்டேட் படி இன்னைக்கு டேட் 21 அக்டோபர் 2025. அதன் அடிப்படையில் நேற்று பிஇ ரேஷியோ, அந்த மார்க்கெட்டுடைய பிஇ ரேஷியோ 10. இன்றைக்கு 10.1. நாங்கள் 10 வச்சுக்கொள்வோம். அது 10 சொன்னா இப்ப கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு கம்பெனி ₹1 ஒரு பங்குக்கு உழைக்குதா இருந்தா அந்த பங்கை நாங்க ₹10 வாங்குற சூழ்நிலை தான் இப்ப இருக்கு. ஸோ 10 மடங்கு நாங்க கொடுத்து வாங்குறோம். பிஇ ரேஷியோ ஓவர் வேல்யூ வந்தாலும் மார்க்கெட் டூ மச் என்று நினைக்கவும் கூடாது. பிஇ ரேஷியோ குறைவா இருக்கு என்றதுக்காண்டி நாங்கள் அந்த மார்க்கெட்டை சீப் பண்ணி நினைக்க கூடாது. ரிஸ்க்கும் இருக்குது. கடந்த காலங்களில இந்த கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற இந்த மார்க்கெட் பிஇ ரேஷியோ எப்படி இருக்கு? இந்த 10க்கு கீழே இருந்துச்சா அல்லது 10 இப்ப கூட இருக்குதா, இப்ப எப்படி இருக்குது என்று நாங்கள் கம்பேர் பண்ணினா தான் அந்த அவரேஜா சராசரியான பிஇ ரேஷியோவை நாங்கள் எடுத்துக்கொண்டா தான் இப்ப
இருக்கிற இந்த 10 என்ற இது வந்து கூட இருக்குதா குறைய இருக்குதான்றதை பார்க்கலாம். நான் ஒரு வெப்சைட் ஒன்று காட்டுறேன், சிம்பிளி வால் ஸ்ட்ரீட்னு சொல்லி. அந்த வெப்சைட்ல பார்த்தா தெரியும். இப்போ கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல பார்ப்போம். சரி, இப்போ இந்த வெப்சைட்டை பார்த்தோம்னு சொன்னா சிம்பிளி வால் ஸ்ட்ரீட்னு சொல்லி இந்த வெப்சைட்ல வந்து ஸ்ரீலங்கா மார்க்கெட்டை வந்து ஷேர் மார்க்கெட்டை வந்து அவங்க அனலைஸ் பண்ணி வேல்யூவேஷன் கொடுத்துருக்குறாங்க. இதை நாங்கள் பார்ப்போம். இப்போ கீழே பார்த்தோம்னு சொன்னால் இதில் ஒரு கிராஃப் இருக்குது, தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கிராஃபில் வந்து 1 இயர், 3 இயர்ஸ் மற்றது 5 இயர்ஸ், 10 இயர்ஸுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நான் 3 இயர்ஸில் விடுறேன். சராசரியான இந்த பி ரேஷியோ வந்து 8.3, இந்த yellow கலர் பாக்ஸில் விழுகிறது 8.3. ஆனால் இப்போ இதனுடைய பிஇ வேல்யூ வந்து 10, ஒஃபிஷியல் வெப்சைட்டும் படி 10. அப்போ சராசரியை விட கூடுதலாக தான் இருக்குது. அப்போ ஓவர் வேல்யூவாக தான் இதனுடைய பி ரேஷியோ இருக்குது. ஆனால் 1 இயரில் பார்த்தோம்னா இந்த 1 இயரில் மட்டும் என்ன டேட்லேருந்து 2025 செப்டம்பரில், அதாவது செப்டம்பர் போது இந்த ஒரு 2 மாதத்துக்குள்ளே தான் இந்த மார்க்கெட் வந்து 8.5 பி ரேஷியோ இருந்தது. இப்போ இருக்கிறது 10. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ரேஞ்சில் தான் இந்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே தான் இந்த மார்க்கெட் பல போய் கொண்டிருக்கு. இந்த வருடம் கடைசி வருடத்தில் பார்த்தோம்னு சொன்னால் கொஞ்சம் இது அவரேஜை விட ஓவலியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் என்னவாக இருக்கலாம்? இந்த பங்குச்சந்தையினுடைய எதிர்கால தொடர்பிலான ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். அதனால தான் முதலீட்டாளர்கள் வந்து இப்போ கூடுதலாக இதுக்குள்ள வந்து கூடுதலான மடங்குல இந்த பங்குகளை வாங்கி கொண்டிருக்கிறார்கள்ன்றதும் நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு முதல்ல நாங்கள் இதில் இருக்கிற டீட்டெயில்ஸையும் இருக்கா பார்ப்போம். இந்த கொழும்பு பங்குச்சந்தை ஸ்ரீலங்காவினுடைய ஷேர் மார்க்கெட்டின் வளர்ச்சி கடந்த 12 மாதத்தில் 77% அதிகரிச்சிருக்குது. ஸோ இந்த ஒரு 1 இயருக்குள்ளே தான் இந்த ஒரு வேகம் எடுக்குது. இதுக்கு பின்னணியில் சில மற்ற பொருளாதார காரணிகள் ஒரு தொடர்பில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம், அல்லது இந்த கவர்மெண்ட் தொடர்பில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். அதன் காரணமாக இந்த ஒரு 12 மாதத்தில் 77% அதிகரிச்சிருக்கு. அதாவது ஒரு 10 லட்சம் போட்டால் கிட்டத்தட்ட ஒரு 17,70,70,000 இப்போ வந்திருக்கும். அந்த மாதிரி தான் அந்த 77% என்பது. அதனுடைய ஏர்னிங் போக்காஸ்ட் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இனி வர்ற வருஷத்தில் 35% அதன் ஏர்னிங்க்கு வந்து கூடுதலாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மெட்ட மார்க்கெட்டுகளோட ஒப்பிடுவோம். அதன் அடிப்படையில் இதில் யுனைடெட் ஸ்டேட், அதாவது குளோபல் மார்க்கெட்டை எடுத்தோம்னு சொன்னால் குளோபல் மார்க்கெட் எவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னு சொன்னால் 12 மாதத்தில் 16% தான் அதிகரிச்சிருக்கு. இலங்கையினுடைய பங்குச்சந்தை 77% அதிகரிச்சிருக்குது. ஆனால் இந்த குளோபல் மார்க்கெட் அமெரிக்க மார்க்கெட் வந்து 16% தான் அதனுடைய வளர்ச்சியை கண்டிருக்கு. அதனுடைய ஏர்னிங்ஸ் எவ்வளவு அவங்க எதிர்ப்பு கூறியிருக்கிறாங்க, ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் 16% தான் இதனுடைய வளர்ச்சி இருக்குமென்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இலங்கையினுடைய பங்குச்சந்தையில் ஒரு 35% வளர்ச்சி இருக்குமென்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதனுடைய பி ரேஷியோ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கடந்த 3 வருஷத்தில் இதனுடைய சராசரியானது வந்து 28.7 தான் அதனுடைய பி ரேஷியோ. ஆனால் இந்த மார்க்கெட் இப்போ 31.9 இதில் இருக்குது. ஸோ இதுவுமே அவரேஜுக்கு மேலே தான் இருக்குது, ஓவர் வேல்யூவாக தான் இருக்குது. இந்தியன் மார்க்கெட்டை பார்த்தோம்னா நிஃப்டியை பார்த்தோம்னு சொன்னால் அதில் வந்து அதனுடைய கடந்த 12 வருடத்தில் அதனுடைய அதிகரிப்பு எவ்வளோன்னு சொன்னால் அதனுடைய அதிகரிப்பு வந்து ஃப்ளட்டாக இருக்குது. அதாவது எந்த ஒரு அதிகரிப்பையும் காட்டில் ஒரு ஃப்ளட்டாகவே போய் கொண்டிருக்கு. அதிகரிக்கவும் இல்லை, இறங்கவும் இல்லை, ஃப்ளட்டாகவே போய் கொண்டிருக்கு. அதே நேரத்தில் இந்த இந்தியன் மார்க்கெட்டினுடைய ஏர்னிங்ஸ் வந்து வருகின்ற வருடத்துக்கு 16% அதிகரிக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, இப்போ இதனுடைய நாங்கள் பி ரேஷியோ பார்த்தோம்னு சொன்னால் இந்த கடந்த ஒரு 3 வருஷத்தில் இங்கேயுமே வந்து மார்க்கெட் அவரேஜ் வந்து 24.9, ஆனால் இப்போ அதனுடைய பி ரேஷியோ 26.2. இந்த ஃபிகர்ஸ் எல்லாம் பெரும்பாலும் சரியாக இருக்கலாம். சின்ன மாற்றங்கள் வரலாமே தவிர மற்றபடி பெரும்பாலும் சரியாக இருக்கும்னு நம்புகிறேன். இதுவுமே வந்து கொஞ்சம் ஓவலியாக இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் இந்த வெப்சைட்டில் பார்த்த ஆய்வின்படி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் குளோபல் மார்க்கெட், யூஎஸ்ஏ மார்க்கெட் எடுத்தானே, இந்தியா மார்க்கெட் எடுத்தானே, ஸ்ரீலங்கா மார்க்கெட் எடுத்தாலும் அது அவரேஜ் பி ரேஷியோ விட கொஞ்சம் கூடத்தான் இருக்கு, கொஞ்சம் ஓவர் வேல்யூவாக தான் இருக்கு. இருந்தாலும் அமெரிக்கா மார்க்கெட்டோடையும் இந்தியன் மார்க்கெட்டோடையும் ஒப்பிடும் போது இலங்கையினுடைய பி ரேஷியோ குறைவாகத்தான் இருக்கு. அமெரிக்கா மார்க்கெட்டினுடைய பி ரேஷியோ வந்து 32.4, ஆனா இலங்கையினுடைய பி ரேஷியோ வந்து 10. அதாவது ஒரு பங்குக்கு கொடுக்கின்ற விலையே அவர்கள் 32 மடங்கு கொடுத்து வாங்குகிறார்கள். நாங்கள் இலங்கையினுடைய பங்குச்சந்தையில 10 மடங்கு தான் கொடுத்து வாங்குகிறார்கள்.
அதே போல இந்தியாவுடைய பங்குகளுடைய பி ரேஷியோ பார்த்தோம்னு சொன்னா 26.2 மடங்கு பி ரேஷியோ இருக்கு. ஆனா இலங்கையினுடைய 10. அப்ப 2 மார்க்கெட் ஒப்பிடும் போது இலங்கையினுடைய பங்கு சந்தை சீப்பாக இருக்கிறது, குறைவாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பங்கு சந்தையினுடைய எதிர்காலத்தில் அது உழைக்கக்கூடிய வருமானத்தை நாங்கள் ஒப்பிட்டாலுமே பங்கு சந்தையும் வருகின்ற காலத்தில் 16% உழைப்பு ரெவென்யூ காட்டும் என்பது அவர்கள் எதிர்கூறியிருக்கிறார்கள். ஆனால் இலங்கையினுடைய பங்குச்சந்தை 35% வருமானத்தை ஒரு வருடத்துக்கு உழைக்கும் என்பதை அவர்கள் எதிர்கூறியிருக்கிறார்கள். அப்போ பிஇ ரேஷியோவும் இதனுடைய எதிர்கால ரெவென்யூ வருமானமும் மற்ற 2 பங்குச்சந்தைகளோடு ஒப்பிடும்போது கொழும்பு பங்குச்சந்தை சிறப்பாக இருக்குது என்ற அடிப்படையில் பார்க்கக்கூடிய இருக்குது. அதனால அந்த பங்கு சந்தை மலிவா இருக்குது, அந்த பங்கு சந்தையில முதலிடலாமா என்கின்ற முடிவுக்கு ஸ்ட்ரைட்டா நேரடியாக நாங்கள் வர முடியாது. கொழும்பு பங்கு சந்தையினுடைய வெப்சைட்டின் அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா இந்த பங்கு சந்தையில இன்று நடந்த டிரான்சாக்சன் கொடுக்கல் வாங்கல் அடிப்படையில ஃபாரினர்ஸ் மற்றது டொமஸ்டிக் சொல்லி உள்நாடு வெளிநாட்டவர்களுடைய டிரான்சாக்சன் எவ்வளவு நடந்ததா, வெளிநாட்டிலிருந்து முதலீடு செய்து அவர்கள் கொடுக்கல் வாங்கல் எவ்வளவு செஞ்சிருக்கிறோம் பங்கு சந்தையில் என்று பார்த்து கிட்டத்தட்ட 55,97,000 அளவில் இருக்குது. ஆனால் டொமஸ்டிக் உள்நாட்டில் டிரான்சாக்சன் எவ்வளோன்னு சொன்னால் 303 மில்லியன் அளவில் நடந்திருக்கு. ஒப்பீட்டு அளவில் பார்த்தா ஃபாரினர்ஸ் மிக குறைவாக இருக்குது. அதே நேரத்தில் டிரான்சாக்சன் எத்தனை டிரான்சாக்சன் நடந்திருக்கு, எத்தனை ரேட் நடந்திருக்குன்னு பார்த்தா டொமஸ்டிக்கில் 44,199 ரேட் நடந்திருக்கு. ஆனா ஃபாரினர்ஸ் எவ்வளவு ரேட் பண்ணிக்கணும்னு சொன்னா 755 மட்டும்தான். ஒரு 1000 ரேட் கூட நடக்குது. கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய பி ரேஷியோ மலிவாக இருந்தாலுமே வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இன்னும் முழுமையா கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்குள்ள விரையில் என்றதான் இங்க பார்க்கக்கூடிய இருக்கு. இதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னு சொன்னா இன்னும் முதலீட்டாளர்களை கவர்ற அளவுக்கான பங்கு சந்தை செயற்பாடுகள் இல்லை, அல்லது முதலீட்டாளர்கள் இந்த பங்குச்சந்தை மீதான ஒரு நம்பிக்கையை இன்னும் இந்த பங்குச்சந்தை ஏற்படுத்தி கொடுக்கல என்றதுதான் இங்க பார்க்க வேண்டிய இருக்கு. பி ரேஷியோ குறைவாக இருந்தும் வெளிநாட்டு இன்வெஸ்டர்ஸ் ஏன் உள்ள விரையில என்றதை நாங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த பி ரேஷியோ குறைவா இருக்கிறதுக்கு பின்னால ஒரு ரிஸ்க் இருக்கு என்ற மாதிரியும் பார்க்கலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு கடையினுடைய கீ மணி குறைவா இருக்குன்னு சொன்னா அந்த கடைக்கு பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி ஒரு அந்த மாப்பிள்ளைக்கு சீதனம் குறைவா கொடுக்கலாம்னு சொன்னா அந்த மாப்பிள்ளைக்கு பின்னால ரிஸ்க் இருக்கு என்ற மாதிரி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுடைய பி ரேஷியோ குறைவா இருக்கிறதுக்கு பின்னால ரிஸ்க் இருக்கலாம் என்று சொல்லி வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நினைக்கலாம், உள்நாட்டு முதலீட்டாளர்களும் நினைக்கலாம். பி ரேஷியோ 10 குறைவாக இருந்தாலும் பங்குச்சந்தையில செல்வாக்கு செலுத்துற பிற காரணிகளும் இருக்கு. அதுதான் பொருளாதார மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், பொருளாதார காரணிகளும் இந்த பங்குச்சந்தையில செல்வாக்கு செலுத்தும். ஒன்று ஒரு நாட்டினுடைய அரசு, மற்றது அந்த நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி, அந்த நாட்டினுடைய ஏற்றுமதி இறக்குமதி, அந்த நாட்டினுடைய வருமானம், அந்த நாட்டினுடைய செலவினம், அந்த நாட்டினுடைய கடன் தொகை, அந்த நாட்டினுடைய வெளிநாட்டு வர்த்தக நிலைமை, மற்றது அந்த நாட்டினுடைய பணவீக்கம், அந்த நாட்டினுடைய வட்டி கடன் இன்ட்ரெஸ்ட் ரேட், மற்றது அந்த நாட்டினுடைய வேலையின்மை வீதம் போன்ற விடயங்கள் ஒரு நாட்டினுடைய பங்குச்சந்தையில ஒரு பாதிக்கு செல்வாக்கு செலுத்தும். இலங்கையில 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடி வரும்போது அப்ப இருந்த கம்பெனிகள் லாபங்கள் உழைச்சி கொண்டுதான் இருந்தது. இருந்தாலுமே இந்த பங்குச்சந்தை இந்த அளவுக்கு தாண்டு போனது. அதுக்கு காரணம் நாட்டின் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை, அந்த அரசாங்கத்தில் ஒரு நம்பிக்கை இல்லை, அரசாங்கத்தின் மோசமான செயற்பாடுகள், ஊழல், லஞ்சம், அந்த மாதிரியான செயற்பாடுகளால நாட்டுல நடந்த போராட்டங்களால தான் மார்க்கெட் இவ்வளவுக்கு விழுந்திருந்தது. அப்ப பங்குச்சந்தையில செல்வாக்கு செலுத்துறது, பங்குச்சந்தை மீது வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை வரக்கூடிய மாதிரியான செயற்பாடுகள்ல செல்வாக்கு செலுத்துறது, இந்த புறகாரணிகளும் இருக்கு. இப்ப இலங்கையினுடைய இந்த புறகாரணிகள் எந்த அளவுல இருக்குன்றத பார்ப்போம். இந்த காரணிகள் எப்படி இருந்தா இந்த பங்குச்சந்தையின் எதிர்காலத்தை எப்படி வளர்ச்சிக்கு கொண்டு போகும்ன்றதை பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில இருக்கிற அரசாங்கம் NDP கௌரவ ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்க அந்த ஆட்சியில இருக்குது, ஒரு வருடம் முடிஞ்சிருக்குது. இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து இப்ப நாடு ஓரளவுக்கு ஸ்திரத்தன்மையை அடைஞ்சு வருது. நடந்த ஊழல்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் மிக சிறப்பாகவே போய்கொண்டிருக்கு. எதிர்காலத்துல இந்த மாதிரியான செயற்பாடுகள் தொடர்ச்சியாக இருக்குமா இருந்தா மேலும் மக்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். என்ன சொன்னா இந்த மார்க்கெட் மனிப்புலேஷன் அது கடந்த ஆட்சி காலத்துல பார்த்தோம்னா நிச்சயமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும்.
உள்ளுக்கே ஆக்களை செட் பண்ணி மார்க்கெட்டை மேலே ஏற்றலாம் இறக்கலாம். ஏன்னா அவ்வளவு ஊழலும் அவ்வளவு மோசடியும் லஞ்சமும் தலைவிரிச்சு ஆடின ஆட்சிகள் இருந்தது. அந்த இடத்துல அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப ஒரு நேர்மையான ஊழலற்ற கள்ளரை பிடிக்கிற மோசடி செய்தவர்களை ஊழல் செய்தவர்களை சிறைக்கு அனுப்புறது தொடங்கி இப்ப நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் எடுத்து வருது. அதனால இந்த எதிர்வர்ற காலத்துல மேலதிகமான ஒரு ஒரு நம்பிக்கையை முதலீட்டாளருக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இருக்கிற ஆட்சி தன்னுடைய செல்வாக்க மேலும் உறுதிப்படுத்தணும்னு சொன்னா இந்த மாகாண சபை தேர்தலை நடத்தி அதுலேயுமே வெற்றி கண்டா மேலுமே ஒரு நம்பிக்கை பிறக்கும். பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் இப்ப அரௌண்ட் 5% இருக்குது, 5% அளவுல இருக்குது. அந்த பொருளாதார நெருக்கடி வரும்போது 65-70% வரைக்கும் போனது இப்ப ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகி 5% வந்திருக்கு. இதுவுமே நல்ல ஒரு முன்னேற்றம். இலங்கையினுடைய நாணய மாற்று வீதம் எவ்வளவோ கூடியிருந்தது, இப்ப ஓரளவுக்கு குறிப்பிட்ட ஒரு நினைக்கிறேன் 6-7 மாதத்துக்கு ஒரு டாலருக்கு வந்து ஒரு 303 இருந்து ஒரு 290 அந்த ரேஞ்சில் கொஞ்சம் சீரா போய் கொண்டிருக்கு. வட்டி வீதங்களுமே வந்து இப்ப 7-6 அந்த ரேஞ்சில் இருக்குது. எதிர்காலத்துல வட்டி வீதம் குறைக்கப்படலாம் என்று சொல்லப்படுது. வட்டி வீதங்கள் குறைக்கப்படுறது பங்குச்சந்தைக்கு ஒரு பூஸ்டை கொடுக்கும். மற்றது கடன் வந்து இப்பவுமே கூடுதலாகத்தான் இருக்கு. நாட்டினுடைய ஜிடிபி கொஞ்சம் கொஞ்சம் அதிகரித்து வருது, உள்நாட்டு உற்பத்தி. ஆனால் கடன் வந்து உள்நாட்டு உற்பத்தியோட கூடுதலாகத்தான் இருக்கு. கடன் வந்து எப்பவுமே உள்நாட்டு உற்பத்தியோட குறைவாக இருந்தால் தான் ஒரு நாட்டுல ஒரு ஸ்திரத்தன்மை வரும். இப்ப ரீகவர் பண்ணி கொண்டு இலங்கை பெறுது. அதன் அடிப்படையில தான் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை வந்து இப்ப பங்குச்சந்தை இந்த வருஷம் ஒரு வேகமா முன்னெடுத்து 77% தாண்டி போய் கொண்டிருக்கு. இதுவே தொடருமான்றது அது எவர்ட்ட கையில இருக்கின்றது தெரியாது. ஏனெண்டா இப்போ உலகத்துல அடிக்கடி நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கு. இப்ப அமெரிக்க மார்க்கெட் இப்ப இறங்க போகுது, வெடிக்க போகுது, பபுள் வருது, கிராஷ் ஆக போகுதுன்னு சொன்னா அதனுடைய தாக்கமும் இலங்கையிலேயும் காட்டும். ஸோ அப்ப உள்நாட்டு காரணிகள் மட்டுமல்ல, வெளிநாடுகளில் நடக்கின்ற வெளிநாட்டு உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களுமே ஷேர் மார்க்கெட்டை பாதிக்கும். மற்றது உள்நாட்டுல இந்த மாதிரி உள்நாட்டுல இருக்கின்ற இந்த விஷயங்கள் மற்ற பொருளாதார காரணிகள் ஒரு ஸ்திரத்தன்மை உறுதித்தன்மையை ஏற்படுத்தி முதலீட்டாளருக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துமாக இருந்தா இப்ப சொல்ல போனா நல்லாவே ரீகவர் பண்ணி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு வந்து கொண்டிருக்கு இலங்கை. ஸோ இது தொடருமாக இருந்தா மேலும் மேலும் முதலீட்டாளர்கள் ஒரு நம்பிக்கை அடிப்படையில இந்த மார்க்கெட்டுக்குள்ள வருவார்கள். அப்போதுதான் இந்த மார்க்கெட் இன்னுமே நல்லா வளர்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கு. நான் வந்து பங்கு சந்தையில முதலீடு செய்யறேன்னா, பங்குகளை வாங்கி விற்கிறேன்னா, பங்கு சந்தையில எம்மவர்கள் தமிழர்கள் நல்லா ஈடுபடணும், பங்கு சந்தையில தமிழர்களும் அறிவை வளர்த்து கொள்ளணும், பங்கு சந்தையில தமிழர்களும் ஈடுபடணும் என்றத அடிப்படையில என்கரேஜ் பண்ற ஒரு ஆள் தான். இலங்கையினுடைய பங்கு சந்தை மேலும் மேலும் நல்லா வளரணும் என்றதை வாழ்த்துவோம். சந்தர்ப்பம் இருந்தா இலங்கை பங்கு சந்தைகள்லையும் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பையும் தேடுவோம். இந்த ஒரு விடயத்தை தான் இந்த காணொலியில சொல்ல வந்தான். இந்த காணொலி தொடர்பான அல்லது பங்குச்சந்தை தொடர்பான உங்களுடைய கருத்தை இந்த கருத்துப்பட்டியில பதிவு செய்யுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.